படத்தில் ட்விஸ்ட் இல்லை, ட்விஸ்ட்டில் தான் படமே இருக்குது. படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக இருக்குது. படம் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் ப்ரோ. படம் எப்படி சொல்கிறது, கோலிவுட்டில் ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பொறுமையாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா த்ரீ புரியல என்ன சொல்கிறீங்க? ஹீரோயின் அங்கங்கே தான் ப்ரோ. ஆனால் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் ஹீரோயின் வச்சு தான் எல்லாமே படம். கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அந்தளவுக்கு இல்லை. பட் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. நல்லா ஃபைட்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவும் ஃபைட் இல்லை. செகண்ட் ஹாஃபில் தான் மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சவடிக்கா, செகண்ட் ஹாஃபில் வந்து தீ பத்தி குச்சி அந்த பாட்டு. அதனால தான் ஃபஸ்ட் ஹாஃபில் சவடிக்கானால தான் ஃபஸ்ட் ஹாஃபே நல்லா போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே ஃபைட்டு, நிறைய சீக்வன்ஸ், அப்புறம் அர்ஜுன் சாரோட அவரோட டைலாக், அவரோட ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா செகண்ட் ஹாஃபில் தான் நிறையா இருக்குது. அது பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட கிடையாது, நல்லா ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம். படம் ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் ப்ரோ. படம் எப்படி சொல்கிறது, கோலிவுட்டில் ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்பு கொஞ்சம் ஸ்லோவாக போகுது படம். ஃபஸ்ட் ஹாஃப்பு செகண்ட் ஹாஃப் ஓகே. படம் செகண்ட் ஹாஃப்பு ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து படம் முழுக்க ஸ்லோவாக போனாலும் படம் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லை. படம் விறுவிறுப்பாக போகுது. எப்படி சொல்கிறது, ஒரு பழைய அஜித் சாரை பார்த்த மாதிரி இருக்குது. ஆக்டிங்லேயும் சரி, அவரோட லுக்லேயும் சரி, அவரோட அழகுலேயும் சரி. எப்படி சொல்கிறது, விடாமுயற்சின்றது வந்து படத்தோட பெயர் மட்டும் இல்லை, அது தலையோட இன்னொரு பெயர் விடாமுயற்சி. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து படத்தை பார்க்கலாம். அதான் படம் ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, படத்தில் ட்விஸ்ட் இல்லை, ட்விஸ்ட்டில் தான் படமே இருக்குது. படம் ஃபுல்லாகவே ட்விஸ்ட்டாக இருக்குது. ஆக்ஷன் செகண்ட் ஹாஃபில் ஆக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு சொல்லிடுற மாதிரி ஆக்ஷன் இல்லை. அர்ஜுன் சாரை இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிடலாமான்னு தோணுது படத்தில். திரிஷாவும் அந்த அளவுக்கு போர்ஷன் இல்லை, அது மாதிரி தான் இருக்குது. படம் ஃபுல்லாக திரிஷாவை கண்டுபிடிதிலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தை. அதான் பிரேக் டவுனோட சாயல் வச்சு படத்தை எடுத்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இருக்காது. மியூசிக்கல் அல்டிமேட் தான், சொல்லவே வேணாம். அனிருத் பயங்கரமாக இருக்குது. புரியல இல்லை, இது எப்படி சொல்கிறது, வழக்கமான ஒரு படத்தில் அந்த குத்துப்பாட்டு, அந்த காமெடி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதான் பைசா சொல்லிட்டேன், ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது. கோலிவுட்டில் ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்கணுன்னா கண்டிப்பாக விடாமுயற்சி வந்து பார்க்கலாம். அந்த குத்துப்பாட்டு, ரொமான்ஸு, இந்த காமெடி அதெல்லாம் எதுவுமே இல்லை படத்தில். அர்ஜுனோட ஆக்ஷன் எப்பவுமே அவர் ஆக்ஷன் கிங் இல்லை. எப்பவுமே ஸ்டண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கு. அதான் சொல்கிறேன் ப்ரோ, ஒரே வார்த்தையில் சொல்லலாம், ஹாலிவுட் தரத்தில் இருக்குது படம். ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது மூவி. நம்ம வழக்கமாக பார்க்குற தமிழ் சினிமா மாதிரி இல்லை, இது ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது மூவி. கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. டீசெண்டான மூவி, சூப்பராக இருந்துச்சு. செலிப்ரேஷன் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. பட் ஆனால் வந்துட்டு தலை தான் ஃபுல்லாக படத்தில் ஃபுல்லாக கிளாஸ் மூவி, கிளாஸ் சென்டிமெண்ட். ஒய்ஃபை விட்டு தராதிங்க. அதான் படம் தரமாக இருக்குது படம்.